ஹாய் நண்பா நண்பீஸ், நான் உங்களுக்கு கோவிந்த். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ஜிகே டெக். ஸோ எல்லோரும் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ வந்துருச்சா. ஸோ அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடும். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் போலியோட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இனிமேல் ஷார்ப்பாக வந்துடும். டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேஷன் யூஸிங் ChatGPT சீரிஸோட எத்தனை டேன்னு தெரியலையே. ஸோ டே 9 டே 10 வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நான் டெம்ப்ளேட்டில் கரெக்டாக போட்டுறேன். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். எப்போவுமே அந்த HTML CSS JavaScript வச்சு நம்ம பண்ணோம். ஸோ இன்றைக்கி Python Flask வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எந்த மாதிரி ஆப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நௌக்கரி ஃபவுண்டேட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அந்த நௌக்கரியில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட் ஆப்னு சொல்லி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அது நம்ம ஃப்ளாஸ்க் பைத்தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு டூல் தேவைப்படும். என்ன டூல் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நமக்கு பைத்தான் நம்ம நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருக்கணும் உங்கள் சிஸ்டமில். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளாஸ்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது நம்ம உள்ளே போப்போ நான் சொல்லித்தரேன். ஓகேவா. ஃப்ளாஸ்க்கு SQLலாம் நம்ம போப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா, I want a job portal app using Flask. அப்புறம் என்ன போடலாம், with modern UI and good animations. நெக்ஸ்ட் என்ன போடலாம், good animation and use DB like SQL நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு view a zip file. ஓகேவா. ஜிப் ஃபைலை நம்ம தர சொல்லிடுவோம். ஸோ நம்ம என்ட்ரு கொடுப்போம். என்ட்ரு கொடுத்த அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஒரு 3 to 4 minutes ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோல்டர் கூட நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் எங்கே பண்ணுறேன்னா, டியில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். என்னென்னு சொல்லி பண்ணோம்னா, ஃப்ளாஸ்க் ஜாப் ஃபோல்டர். நமக்கு நம்ம ஆக்சுவலாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது தேவையில்லை. நம்ம ஜிப் ஃபைலாக கேட்டோம்ல, அதுவே நமக்கு எல்லாமே பண்ணி தந்துன்னு நினைக்கிறேன். ஸோ தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்த நிறையா இருக்குது. ஸோ நம்ம முதல்ல நம்ம பண்ணோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜிப் ஃபைலாக கொடுப்போம். அதை நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு SQLலாம் இன்ஸ்டால் பண்ணணும். SQLite நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா. ஜஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், வாண்ட் a job portal app using Flask with modern UI and good animation and use DB like SQLite. அதாவது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நமக்கு ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணணும் ஜாப் போர்ட்டல் ஆப்பில். ஒரு நல்ல UI குட் அனிமேஷன் கொடுத்துட்டு SQLite யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்கு. டவுன்லோட் தி ஜிப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சா? டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோவுக்கு ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்த ஃபைலை நம்ம அப்படியே என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ChatGPT போயிட்டு how to run, just how to run அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுப்போம். ஓகேவா.
ஹவு டு ரன் இன் விண்டோஸ். ஓகே ஓகே இப்போ நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிச்சு, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண சொல்லிச்சு. நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோவில் டெர்மினல் அப்படின்னு சொல்லியிருக்கா, டெர்மினல் போய்ட்டு நியூ டெர்மினல் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவன் கொடுத்துருந்த கமாண்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிடும். இங்கே கிரியேட் விர்ச்சுவல் மஸ்ட் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம காப்பி கோடு கொடுத்துட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம், என்டர் கொடுப்போம். இங்கே நம்ம வந்து எக்ஸ்டென்ட் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரன் ஆகிட்டுருக்கு. என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகுது, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் போகிறதா இல்லைன்னு. ஓகே இங்கே வந்துச்சு பாருங்கள், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா இங்கே வரவே வராது. ஓகே ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் VNE அப்படின்னு சொல்லிட்டு வரும், இல்லைனா இது வராது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா pip install or requirement.txt. நமக்கு வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ இந்த ஃபைலில் வந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன தான் ஃப்ளாஸ்க்கு SQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது நமக்கு வந்து கொடுத்துருக்கான். அது நம்ம வந்து அப்படியே வந்து பேஸ்ட் pip install or requirement.txt எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு என்ட்ரு ஆகிடுச்சு, SQL இப்போ என்ட்ரு இது ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்து SQL நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது SQL. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா python app.py அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணணும். python app.py என்ட்ரு கொடுப்போம். அவ்வளோ ரன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ரன்னிங் ஆன் HTTPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஒரு கிளிக் இங்கே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். எங்கே ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா கூகுள் க்ரோம்லேயே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கா, இந்த லிங்கோட வந்திருக்கா. ஸோ இது வந்து ஒரு இது ஓகேவா. இதுதான் வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து 2-3 இது வந்து அப்ளை பண்ணி அதை அப்லோட் பண்ணி வச்சுருக்கான் டிஃபால்ட்டாகவே. என்ன ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், UI UX டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இது வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அட்மின்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இது அட்மின்ஸ்லாம் இனிமேல் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டீம்ஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா. ஓகே ஸோ நல்லா தான் இருக்குது. பட் வந்து இதில் நம்ம நிறைய அப்டேட் பண்ணிக்கலாம். லைக் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போதே வந்து ஜாப் சீக்கர்ஸ்னால் நம்ம வேலை தேடுறவங்க, எம்ப்ளாயீஸ்னால் அவங்க ஜாப் போஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ நமக்கு இப்போ எங்கே நமக்கு வந்து SQL இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ வந்துடுங்க. இங்கே இருக்குது ஜாப் போர்ட்டல்.db அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஓகே இது இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜாப்ஸு SQL சீக்வன்ஸ் அது வந்து அட்மின்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம இங்கே அந்த ப்ளஸ் ஐக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு SQL எடிட்டருக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து DB ப்ரௌசர் SQL லைட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் க்ரோமில் போய்ட்டு அடித்தாலே வந்துடும். லைக் பாருங்கள், DB ப்ரௌசர் ஃபார் SQL லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் இங்கே இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க, டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். டவுன்லோட்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஏத்தாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ டவுன்லோட் பண்ண அப்புறம் அந்த அதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதில் போய்ட்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இங்கே ஓப்பன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இங்கே சேவ் பண்ணியிருக்கோம் டவுன்லோட்ஸில் ஜாப் போர்ட்டல், அதில் ஜாப் போர்ட்டல் டேட்டா பேஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இங்கே காமிக்கும். ஓகேவா. பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஜாப்ஸ் இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் SQL அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இங்கே நம்ம வந்து கொரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அது Ctrl A கொடுத்துட்டு இங்கே ப்ளே பண்ணுற பட்டன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 இது இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொரி இருக்குது. எனக்கு கொரி தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து ChatGPT வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ChatGPTயில் போய்ட்டு கேட்குறோம். என்ன அப்படின்னா
ஆட் ஏ நியூ ஜாப் கிவ் ஏ எஸ்கியூஎல் கொரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, சென்டரை கொடுத்துட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது கேட்குது பாருங்கள், வருது பாருங்கள் நிறைய இன்சர்ட் இன்டூ அப்படின்னு சொல்லிட்டு வருதா. நம்ம வந்து அதை அப்படியே கால் பண்ணிட்டு இங்கே வந்துடணும். இங்கே வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் வி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஜாப் டைட்டில்ஸ் நமக்கு வந்து இங்கே பைத்தான் ஃப்ளாஷ் டெவலப்பர். இங்கே நம்ம வந்து என்னென்னா போட்டோம், நம்ம வெறும் ஜஸ்ட் வந்து ஜூனியர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஜூனியர் பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. ஓகே, நமக்கு இங்கே பெங்களூர் பதிலாக இங்கே இந்தியா சென்னைன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ளே பட்டன் கொடுத்துருங்க. ஸோ இது ஒன்று வருது, இன்செட் இன்டூ எக்ஸிக்யூட் ஃபினிஷ் வித் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தி டேபிள் ஜாப்ஸ் ஹஸ் நோ காலம் நேம் ரெக்குவயர்மெண்ட்ஸு. ஸோ ஓகே என்னென்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐடி, டைட்டில், கம்பெனி, லொக்கேஷன், ஜாப் டைப், சேலரி மினிமம், சேலரி மேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன், ஆக்டிவ், கிரியேட்டட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்து வருது. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே மறுபடியும் அந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி ChatGPT கொடுத்துருவோம். ChatGPT கொடுத்தா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன லைக் ஸ்கீமா ஏதோ காமிக்குது. மறுபடியும் இதே நம்ம வந்து கால் பண்ணுவோம். இதை கால் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையான்னு. இப்போ வந்து என்ட்ரு பண்ணி பார்ப்போம். சேம் தான் வருது. நோ காலம் நேம். ஆக்சுவலாக வந்து என்ன வருது அப்படின்னா டேபிள் ஜாப்ஸ் ஹஸ் நோ காலம் நேம்டு சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆக்சுவலாக சேல்ரி இருக்குது தானே. ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேல்ரி மின், சேல்ரி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாப்ஸ் இருக்குல்ல, சாரி என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPT வந்துடுங்க. ChatGPT வந்துட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கேயே போய்ட்டு மறுபடியும் டவுன்லோட்ஸில் போய்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் ஃபைலை அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேவா. இதில் போய்ட்டு திஸ் இஸ் மை டிபி ஃபைல், நவ் ஆட் ஜாப், கிவ் எ SQL query என்ற கொடுத்துருங்க. ஓகேவா. இப்போ வெயிட் பண்ணுங்கள், அது வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு வந்து இது கொடுப்போம். ஸோ இப்போ வருது பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருக்குமா ஐடி, டைட்டில், கம்பெனி, இங்கே சேலரி மினிமம் மேக்ஸ்னு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே காய் பண்ணுவோம். காய் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு எஸ்கியூட் கொரியில் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணிடுவாங்க. இதை நம்ம வந்து கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்துருச்சு பாருங்கள், எக்ஸிக்யூட் இனிஷியல் வித்தவுட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் போய்ட்டு சாரி இங்கே எக்ஸிக்யூட் கொரியில் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஜாப்ஸ். ஓகேவா. ஸோ இதை இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜூனியர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதை கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்துடணும். ஓகேவா. அப்போ தான் நமக்கு வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 3 தான் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் இன்ஜினியர், UI UX. நம்ம வந்து ஜூனியர் பைத்தான் டெவலப்பர் ஜாயின் பண்ணது வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம இதில் வந்து போர்ட்டலில் வந்து ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு பாருங்கள், ஜூனியர் பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பேர், மேம், இமெயிலு, கால் லெட்ரு, ஃபோன் நம்பரு, நம்மளோட ஃபைல் இது CV மட்டும் நம்ம வந்து போட்டு இது பண்ணிடலாம். ஓகேவா. அப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம கொடுப்போம் சார். லைக் நம்ம வந்து GK Tech சும்மா கொடுக்குறது தானே நம்ம GK Tech. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இமெயில் வந்து இதை ஒன்று கொடுத்துருவோம். இதான் என்னோடய பர்சனல் இமெயில் ID. ஸோ நெக்ஸ்ட்டு கவர் லெட்ரு என்ன கொடுக்குறது, இது வந்து ஆப்ஷனல் தான், அப்படி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபோன் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருவோம், ஒரு 10 லெட்ரு கொடுத்துருவோம். சூஸ் ஃபைல், இங்கே CV ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஒன்று நம்ம ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுமா. ஸோ வந்து அங்கே ஒன்று இருக்குது, அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்.
அப்ளிகேஷன் சப்மிட்டட் வி வில் தென் டச் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபைலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, நான் சேம் விஷுவல் ஸ்டுடியோ வந்துடுங்க. இதில் போய்ட்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் தான் வரும். ஆக்சுவலாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே நம்ம ஜிகே டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா, ஓகேவா? ஜிகே டெக் சொல்லிட்டு வந்து கொடுத்தோமா, இங்கே கோவிந்தன் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபோன் நம்பர், கவர் லெட்டர் நம்ம கொடுக்கல. நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்யூம் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ரெஸ்யூம் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த ரெஸ்யூம் நம்ம வந்து எங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம அட்மின் ஃபைல் அது நம்ம அந்த மாதிரி லாகின்ல வந்து ஜாப் சீக்கர்ஸ் ஒர்க் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி வந்துருந்தோம்னா பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இங்கே மறுபடியும் இங்கேயே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்கியூவில் வந்துட்டு இங்கே செலக்ட் ஸ்டார்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்ட்ரோல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம்லாம் வந்துருக்கு பாருங்கள். பட் இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் தான் வந்திருக்கும். நம்ம வந்து இது டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி லாகின்லேயே வந்து பிரித்து கொடுத்துருக்கணும். லைக் ஜாப் சீக்கர்ஸு, எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் முந்தா நேரத்தை இது ஒன்று பண்ணியிருந்தேன். நான் அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அதெல்லாம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜாப் போர்ட்டல் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இது வருதா இல்லையான்னு தெரில. ஃபஸ்ட் முந்தா நேரத்தோ பண்ணதான் என்னன்னு தெரில. ஏதோ ஒன்று வருது. வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து சிடி ஜாப் போர்ட்டல், நான் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணல. இது ஆக்சுவலாக ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணல. ஓகே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே வருது பாருங்கள், லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னா உங்கள் யூசர் நேம் கேட்குதா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம். ஜிகே டெக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஜிகே டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இமெயில் ஐடி கேட்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி, டம்மி இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து இது இல்லை. அப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோல் அப்படின்னு சொல்லி கேட்குதா? ரோலில் ஜாப் சீக்கர், எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் ஜாப் சீக்கர்லேயே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஒன்று. ஓகேவா? ஸோ இது சேவ் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு வந்து அப்பப்போ தேவைப்படும். ஐயோ, மெயில் ஐடி என்ன டம்மி கொடுத்தேனே, கோவிந்தன் 4 இதுதான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டும் ஒன்று கொடுத்துட்றேன். பாஸ்வேர்ட் நான் போட்டதை கொடுத்துறேன். ஓகேவா? அப்போ லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் எந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போடல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்கே சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சர்ச்சுன்னு கொடுத்தோடனே ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒன்று HCL இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா சென்னை இந்தியா வி வாண்ட் ஃப்ரெஷர்ஸ் சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர் இங்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப் சீக்கர்ஸுக்கு ஒரு லாகின் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இதை அந்த URL அப்படியே காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிட்டு வேறு ப்ரௌசரில் நம்ம வந்து ரன் பண்ணணும். லைக் இப்போ நான் வந்து இங்கே இதில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் எட்ஜில் பண்ணுறேன். எட்ஜில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி தான் வருது. ஸோ இங்கே மறுபடியும் ரிஜிஸ்டர் கொடுக்குறோம். ஸோ இங்கே ரிஜிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா யூசர் நேமில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மான்னு கொடுக்குறேன். ஹையர் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு டம்மி ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். hire@gmail.com. ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்குறோன்னா சேம் அதே கொடுக்குறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஜாப் சீக்கர் பதிலாக எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. அதை இங்கே சேவ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே இமெயில் ஐடிக்கு என்ன கொடுத்தேன், ஐயோ மறந்துச்சு, hire@gmail.com. ஓகே. ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே வந்துருச்சா? ஓகேவா? இப்போ இதோட இன்டர்ஃபேஸ் பாருங்கள். எம்ப்ளாயர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் நியூ ஜாப் அப்படின்னு சொல்லி காமிக்குதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இருங்க, நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போடுறேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து இந்த சைடு க்ரோமில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஜாப் சீக்கரோட இன்டர்ஃபேஸ், இது வந்து எம்ப்ளாயரோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு போஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு போஸ்ட் ஜாப் ஒர்க் இங்கே டைட்டில் அதே சேம் பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா
ஓகே, பைத்தான் டெவலப்பர். கம்பெனி வந்து நம்ம ஜிகே டெக் கம்பெனி. ஓகேவா, ஜிகே டெக். ஸோ லொக்கேஷன் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். மதுரை. சேல்ரி வந்து ஒரு 4 lakh per annum அப்படின்னு சொல்லி கொடுப்போம். 4 lakh per annum. ஸோ ஸ்கில்ஸ் என்னென்ன இது வந்து ஆப்ஷனல் தான் ஆக்சுவலாக, நம்ம கொடுக்கலாம். ஸோ இது டிஜாங்கோ, பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுக்கலாம், வி வாண்ட் 0 to 1 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம ஜாப் சீக்கர்ஸில் வந்து வெறும் ஜஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் பைத்தான் டெவலப்பருக்கு இங்கே போஸ்ட் பண்ணதை இங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் பைத்தான் டெவலப்பருக்கு இங்கே கிளிக் பண்ணி நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்கேன், நான் ஆப்ஷனல் கொடுத்தேன். அதாவது இங்கே ரெஸ்யூமில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன், ஓப்பன் கொடுக்குறேன், சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த சைடு நம்ம எம்ப்ளாயர் சைடில் வந்து எம்ப்ளாயர் டேஷ்போர்ட் போஸ்ட் நியூ ஜாப் இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பைத்தான் டெவலப்பர் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம வந்து வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா யார் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிகே டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி இந்த லைக் ஜாப் சீக்கர்ஸோட லாகினில் வந்து நான் வந்து ஜிகே டெக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மெயில் ஐடி வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம இங்கே அப்லோட் பண்ண ரெஸ்யூம் வந்து நமக்கு இங்கே காமிக்கும். ஓகேவா, டவுன்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூமை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் போர்ட்டலோட அழகு. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் சும்மா ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஜாப் போர்ட்டல் வேணும் அவ்வளோதான். ஜஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி பிரித்து தரல. நான் நேற்று பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து டீட்டெயிலாக கொடுத்தது. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து டெமோவாக காமிச்சிருக்கேன். நீங்கள் ChatGPTயில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஜாப் போர்ட்டல். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து டவுட் கிளியர் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வீடியோ வந்து ஒழுங்காக வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து எனக்கு பர்சனல் இஷ்யூ இருந்தனால என்னால் கொஞ்ச நாள் போட முடியல. ஸோ இனிமேல் வந்து வீடியோ ஒழுங்காக வந்துடும். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. நான் அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.